ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான், புலாவ் அந்த மாதிரி எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு வச்சு நல்ல ருசியான அதே நேரத்தில் நல்ல க்ரீமியான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பன்னீர் பட்டர் மசாலா விட ஒரு படி மேலே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபம். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அடுத்ததாக 2 வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துறீங்க அப்படின்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா மசியறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக மசிஞ்சு வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு, இது ரெண்டும் அவசியம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ அதை ஒரு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பட்டர் இல்லாதவங்க ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ மெல்ட் ஆகி வந்ததும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கினதும் அடுத்ததாக இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக இந்த டைமில் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கின உடனேவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டு, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா பொடியோட பச்சை வாசம் போய் வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துடலாம். 4லேருந்து 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமா தோலை நீக்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. 3/4 பதம் மட்டும் வேக வச்சு கிரேவியில் போட்டுருங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்த அந்த மசாலா பொடி எல்லாமே அந்த உருளைக்கிழங்குல நல்லா பைண்ட் ஆகி நல்லா வந்திருக்கு. ஒரு டைம் கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இதில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் அந்த கரம் மசாலா பொடியோட பச்சை வாசம் போகணும். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் வரும்போது சப்பாத்தி கூடலாம் நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியை கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுருங்க. ஸோ ரொம்ப யம்மியாக நம்மளோட
பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி கூட செம்ம காம்போவாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா விட ஒரு படி மேலே போய் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பட்டர்லாம் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கடைசியாக நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை பட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ இருக்கும் எல்லாத்து வீட்லேயும். அதே மாதிரி சப்பாத்தி கூட என்ன வைக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது இந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நீங்கள் புதுசாக ஆட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் தான், ஃப்ரெஷ் க்ரீம் தான். ஸோ அது இருந்தால் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுறலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணுறது, அப்புறமா சாஃப்டான பூரி, கூடவே வந்து நல்ல டேஸ்டான பட்டர் நான் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அதோடவே வந்து க்ரீன் பீஸ் புலாவ், கீ ரைஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இதோடவெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேவைன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த யம்மியான பொட்டேட்டோ கிரேவியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.